வெல்கம் டு கொத்தனார் 360. வாழ்க வளமுடன். இன்றைக்கு வீடியோவில் 2025 600 ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்ட எவ்வளவு செலவாகும் என்று பார்ப்போம். வீட்டின் அளவு என்று பார்த்தீங்கன்னா 10க்கு 10 ஒரு பெட்ரூம், 10க்கு 8 ஒரு பெட்ரூம், 10க்கு 16 ஒரு ஹால், 10க்கு 8 ஒரு கிச்சன், 4க்கு 5 பாத்ரூம், 3க்கு 5 டாய்லெட். அதாவது 600 ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்ட எந்தெந்த பொருட்கள் எவ்வளவு வாங்க வேண்டும், அதனுடைய விலை என்ன, பொருட்கள் வாங்க எவ்வளவு செலவாகும் மற்றும் வீட்டை கட்டி முடிக்கும் வரை எந்தெந்த வேலை செய்ய எவ்வளவு கூலி ஆகும் என்று ஒவ்வொன்றாக தனித்தனியாக விரிவாக பார்க்கலாம். 600 ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்ட எந்தெந்த பொருட்கள் எவ்வளவு வாங்க வேண்டும், செலவு எவ்வளவு என்று பார்ப்போம். சிமெண்ட் 320 பேக் தேவைப்படும். ஒரு பேக் சிமெண்ட் 310 ரூபாய் என்றால் 320 பேக் சிமெண்டிற்கு 99,200 ரூபாய் ஆகும். அடுத்து கம்பி, ஸ்டீல் 2500 கிலோ தேவைப்படும். அதாவது காலம் போஸ்ட், பெல்ட் பீம், சில் மேட், லிண்டல், சன்செட், பீம் மற்றும் ரூஃப் எல்லாவற்றுக்கும் சேர்த்து 2500 கிலோ தேவைப்படும். 1 கிலோ 70 ரூபாய் என்றால் 1,75,000 ஆகும். அடுத்து செங்கல் 11,500 கல் தேவைப்படும். ஒரு கல் 10 ரூபாய் என்றால் 11,500 கல்லிற்கு 1,15,000 ஆகும். மொட்டை மாடியில் கைப்பிடி சுவர் கட்டும்போது 4 இன்ச் சுவர் கட்டாமல் 9 இன்ச் சுவர் கட்டினால் செங்கல் அதிகமாக தேவைப்படும். அப்பொழுது செலவு அதிகரிக்கும். வீட்டின் அறைகளை பெரிதாக்கி ஒரு பெட்ரூம் 1 BHK என்று கட்டினால் செங்கலின் எண்ணிக்கை குறையும், செலவும் குறையும். செங்கல்லிற்கு மாற்றாக ஃப்ளையாஷ் பிரிக்ஸ் பயன்படுத்தினால் 15 முதல் 20,000 வரை செலவு குறையும். 6 இன்ச் சாலிட் பிளாக் பயன்படுத்தினால் மேலும் செலவு குறையும். செங்கல்லிற்கு மாற்று என்பது உங்கள் விருப்பம். எந்த கல் பயன்படுத்தினாலும் அந்த கல் தரமானதாக பார்த்து வாங்குவது முக்கியம். செங்கல் சாதாரணமாக 9 ரூபாய் முதல் 13 ரூபாய் வரை இருக்கு. ஃப்ளையாஷ் பிரிக்ஸ் 7 ரூபாய் முதல் 10 ரூபாய் வரை இருக்கு. 6 இன்ச் சாலிட் பிளாக் 34 ரூபாய் முதல் 38 ரூபாய் வரை இருக்கு. செங்கல் மற்றும் ஃப்ளையாஷ் அளவில் ஒரே மாதிரி தான். சாலிட் பிளாக் என்பது 8 இன்ச் உயரம், 6 இன்ச் அகலம், 12 இன்ச் நீளம். அதாவது 6 செங்கலிற்கு ஒரு சாலிட் பிளாக். வீடு கட்ட எந்த கல் நல்லது என்று வீடியோ இருக்குது பாருங்க. கீழே வீடியோ லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அடுத்து எம் சாண்ட் 11 யூனிட் தேவைப்படும். ஒரு யூனிட் 6,500 ரூபாய் என்றால் 11 யூனிட் எம் சாண்டிற்கு 71,500 ரூபாய் ஆகும். பி சாண்ட் 4 யூனிட் தேவைப்படும். ஒரு யூனிட் 7,000 ரூபாய் என்றால் 4 யூனிட் பி சாண்டிற்கு 28,000 ஆகும். அடுத்து 3/4 இன்ச் ஜல்லி 8 யூனிட் தேவைப்படும். ஒரு யூனிட் 5,000 என்றால் 8 யூனிட் 3/4 இன்ச் ஜல்லிக்கு 40,000 ஆகும். 1/2 இன்ச் ஜல்லி 2 யூனிட் தேவைப்படும். ஒரு யூனிட் 4,800 என்றால் 9,600 ரூபாய் ஆகும். அடுத்து மேடை மண் 12 யூனிட் தேவைப்படும். ஒரு யூனிட் 1,800 என்றால் 21,600 ரூபாய் ஆகும். செப்டிக் டேங்க் மற்றும் சம்பிற்கு குழி எடுக்கும் மண், அஸ்திவாரம் எடுக்கும் மண்ணே சில வீடுகளுக்கு போதுமானதாக இருக்கும். எம் சாண்ட் வாங்கும்போது காங்கிரீட்டிற்கு பெரிய சைஸ் எம் சாண்ட் வாங்கி பயன்படுத்துங்க. செங்கல் கட்டு வேலைக்கு மீடியம் சைஸ் வாங்கி பயன்படுத்துங்க. ஸ்மால் சைஸ் கிடைத்தால் பட்டி பார்க்கும் சுவர்களுக்கு மட்டும் பூச்சி வேலை செய்யலாம். இல்லை என்றால் பி சாண்ட் மற்றும் எம் சாண்ட் கலந்து பூச்சி வேலை செய்யலாம். பி சாண்ட் மட்டும் தனியாக பயன்படுத்த வேண்டாம், வெடிப்புகள் வர வாய்ப்பிருக்கு. அடுத்து எலக்ட்ரிக்கல் பொருட்கள் வாங்க 60,000 ஆகும். பிளம்பிங் பொருட்கள் வாங்க 50,000 ஆகும். பெயிண்ட் வாங்க 60,000 ஆகும். அடுத்து டைல்ஸ், கிரானைட், ஃப்ளோர் டைல்ஸ் 600 ஸ்கொயர் ஃபீட் வாங்க வேண்டும். ஸ்கட்டிங் சேர்த்து ஒரு ஸ்கொயர் ஃபீட் 50 ரூபாய் என்றால் 30,000 ஆகும். வால் டைல்ஸ் 300 ஸ்கொயர் ஃபீட் வாங்க வேண்டியது வரும். ஒரு ஸ்கொயர் ஃபீட் 40 ரூபாய் என்றால் 12,000 ஆகும். கிரானைட் 150 ஸ்கொயர் ஃபீட் தேவைப்படும். ஒரு ஸ்கொயர் ஃபீட் 100 ரூபாய் என்றால் 15,000 ஆகும். விலை அதிகமான டைல்ஸ், கிரானைட் வாங்கினால் செலவு கூடும். விலை குறைவானதை பயன்படுத்தினால் செலவு குறையும். விலை குறைவான கிரானைட் பயன்படுத்த வேண்டாம். நாளடைவில் ஃபினிஷிங் சேதமடையும். அதாவது ஆசிட் ஊற்றினால் பெயர்ந்து வருவது போல் பெயர்ந்து வர வாய்ப்பிருக்கு. அடுத்து நிலை கதவு, ஜன்னல். மெயின் டோர் 1, நிலை கதவு சேர்த்து குறைந்தபட்சம் 28,000 ஆகும்.
பெட்ரூம் டோர் 2 நிலை கதவு சேர்த்து 15,000 ஆகும். ஜன்னல் 5 குறைந்தபட்சம் 30,000 ஆகும். பாத்ரூம் டோர் 2 6,500 ஆகும். வென்டிலேட்டர் 2 4,000 ஆகும். மரம் வாங்கி வீட்டில் செஞ்சா செலவு அதிகரிக்கும். நான் சொன்ன இந்த செலவு ரெடிமேட் வாங்கினால் வரும் செலவு. மர கதவு ஜன்னல் வாங்கும்போது விலை குறைவானதை வாங்குவதை தவிர்க்கலாம். அதற்கு பதிலாக யூபிவிசி ஜன்னல்கள் பயன்படுத்தலாம். மெயின் டோர் மட்டும் தேக்கு மரமாக இருப்பது நல்லது. மற்றவை வேம்பு, சால், படாக் அல்லது மகாகனி போன்றவை பயன்படுத்தலாம். ஸ்டீல் டோர், விண்டோ கூட பயன்படுத்தலாம். ஃப்ரேம், டோர், லாக், ஹேண்டில், பெயிண்டிங் எல்லாமே வந்துடும். ஃபிட்டிங்கும் செய்து கொடுத்து விடுவார்கள். மெயின் டோர் என்றால் 1 ஸ்கொயர் ஃபீட் 1200 முதல் கிடைக்கும். பெட்ரூம் டோர் என்றால் 1 ஸ்கொயர் ஃபீட் 1000 முதல் கிடைக்கும். ஜன்னல்கள் 1 ஸ்கொயர் ஃபீட் 900 ரூபாய் முதல் கிடைக்கும். இந்த ஸ்டீல் டோர் ஜன்னல்கள் விலை கொஞ்சம் அதிகம். நிறைய வகை இருக்கு. உங்கள் பட்ஜெட்டிற்கு தகுந்த மாதிரி தேர்ந்தெடுங்க. எந்த வகையானதை தேர்ந்தெடுத்தாலும் குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மரம் குவாலிட்டி இல்லைனா பெண்ட் ஆகும். யூபிவிசி குவாலிட்டி இல்லைனா பொரிந்து விழும். ஸ்டீல் டோர் குவாலிட்டி இல்லைனா துருப்பிடிக்கும். அதனால் எதுவாக இருந்தாலும் குவாலிட்டி முக்கியம். சிமெண்ட் 99,200, கம்பி 1,75,000, செங்கல் 1,15,000, எம்சாண்ட் பீசாண்ட் 99,500, 1.5 ஜல்லி 3/4 ஜல்லி 49,600, மேடை மண் 21,600, எலக்ட்ரிக்கல் 60,000, பிளம்பிங் 50,000, பெயிண்டிங் 60,000, டைல்ஸ் கிரானைட் 57,000, நிலை கதவு ஜன்னல் 83,500. ஆக மொத்தம் 600 சதுரடி வீடு கட்ட தேவையான பொருட்கள் வாங்க ஆகும் செலவு 8,70,400 ரூபாய் ஆகும். இந்த பொருட்களின் விலை ஊருக்கு ஊர் சிறிது மாறுபடலாம். உங்கள் ஊரில் பொருட்களின் விலை தெரிந்தால் ஊர் பெயருடன் விலையை கமெண்ட் பண்ணுங்க. மற்றவர்களுக்கும் உதவியாக இருக்கும். அடுத்து 600 ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்ட எந்தெந்த வேலைக்கு எவ்வளவு கூலி என்று பார்க்கலாம். முதல்ல சிவில் ஒர்க், கொத்தனார் வேலை, கம்பி கட்டுவது, சென்ட்ரிங் செய்வது போன்ற வேலைகளுக்கு, அதாவது அஸ்திவாரம் பறித்து காலம் போஸ்டிற்கு கம்பி கட்டி கான்கிரீட் போட்டு, பெல்ட் பீம் கம்பி கட்டி கான்கிரீட் போட்டு, பேஸ்மெண்ட் கட்டி 1.5 ஜல்லி கான்கிரீட் போட்டு, செங்கல் சுவர் கட்டி சில் மேட் கம்பி கட்டி கான்கிரீட் போட்டு, லிண்டல் மற்றும் சன்ஷேட் கம்பி கட்டி கான்கிரீட் போட்டு, ரூஃபிற்கு கம்பி கட்டி கான்கிரீட் போட்டு, எலக்ட்ரிக்கல் பைப் பேக்கிங் செய்து, எலக்ட்ரிக்கல் பாக்ஸ் ஃபிக்ஸ் செய்து, நிலை மற்றும் ஜன்னல் வைத்து, வீட்டிற்கு உள்ளே வெளியே பூச்சி வேலை செய்ய 1 சதுரடிக்கு 450 ரூபாய் என்றால் 600 சதுரடி வீட்டிற்கு 2,70,000 ஆகும். இந்த சிவில் ஒர்க்கில் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் கைப்பிடி சுவர், மொட்டை மாடி தளம், செப்டிக் டேங்க், சம்ப், சோக் பிட், மாடி படிக்கட்டு, காம்பவுண்ட், ஃப்ரண்ட் எலிவேஷன் இவை சேராது. சில பேர் அல்லது பல பேர் இதில் உள்ள சில வேலைகள் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் செய்பவர்களும் இருக்கிறார்கள். அவர்கள் பேசும் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டை பொறுத்து. அதனால் வேலை கொடுக்கும் போதே இந்த ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் எந்தெந்த வேலைகள் சேரும், எந்தெந்த வேலைகள் சேராது, அப்படி சேராத வேலைகளுக்கு எப்படி பணம் கொடுப்பது, தினக்கூலி அடிப்படையிலா அல்லது இந்த வேலைகளுக்கு ஸ்கொயர் ஃபீட் ரேட் இருக்கா, இருந்தால் அந்த வேலைகள் செய்ய ஸ்கொயர் ஃபீட் எவ்வளவு என்பதை தெளிவாக பேசிவிட்டு வீட்டு வேலையை ஒருவரிடம் ஒப்படைப்பது நல்லது. அடுத்து எலக்ட்ரிக்கல் மற்றும் பிளம்பிங் வேலை செய்ய கூலி மட்டும் 1 ஸ்கொயர் ஃபீட் 70 ரூபாய் என்றால் 42,000 ஆகும். சிறிய அளவிலான வீடுகளுக்கு எலக்ட்ரிக்கல் மற்றும் பிளம்பிங் வேலைகள் செய்ய ஒருவரிடமே கொடுத்தால் ஸ்கொயர் ஃபீட் ரேட் குறையும். 1 ஸ்கொயர் ஃபீட் 40 ரூபாய் முதல் 80 ரூபாய் வரை செய்கிறாங்க. வீட்டில் நமது தேவைக்கேற்ப. எலக்ட்ரிக்கல் தனியாக செய்தால் 1 ஸ்கொயர் ஃபீட் 28 ரூபாய் முதல் 38 ரூபாய் வரை செய்கிறாங்க. பிளம்பிங் 26 ரூபாய் முதல் 36 ரூபாய் வரை செய்கிறாங்க. அடுத்து பெயிண்டிங் செய்ய கூலி 1 ஸ்கொயர் ஃபீட் 50 ரூபாய் என்றால், அதாவது வீட்டிற்கு உள்ளே மட்டும் பட்டி பார்த்தால் கிரில் பெயிண்ட் என்று எல்லாம் சேர்த்து 30,000 ஆகும். அடுத்து டைல்ஸ் பதிக்க கூலி. வால் டைல்ஸ் பதிக்க 1 ஸ்கொயர் ஃபீட் 20 ரூபாய் என்றால் 300 ஸ்கொயர் ஃபீட் பதிக்க வேண்டியது வரும் 6,000 ஆகும். ஃப்ளோர் டைல்ஸ் பதிக்க 1 ஸ்கொயர் ஃபீட் 18 ரூபாய் என்றால்
600 ஸ்கொயர் ஃபீட் பதிக்க வேண்டியது வரும். 10,800 ரூபாய் ஆகும். ஃப்ளோர் டைல்ஸ் 600 ஸ்கொயர் ஃபீட் தேவைப்படாது. வீட்டின் சுவர்களின் அளவை கழித்தால் குறைவாகவே வரும். ஸ்கட்டிங் பீஸ் ஒட்ட, டைல்ஸ் உடைந்தால் மாற்ற என்று, எக்ஸ்ட்ரா டைல்ஸ் என்று எல்லாம் சேர்த்துத்தான் 600 ஸ்கொயர் ஃபீட். கிரானைட் பதிக்க 1 ஸ்கொயர் ஃபீட் 30 ரூபாய் என்றால் 150 ஸ்கொயர் ஃபீட் பதிக்க வேண்டியது வரும். 4,500 ரூபாய் ஆகும். கிரானைட் கிச்சன் டாப் மற்றும் போர்டிகோல ஃப்ரண்ட் டோர் முன்னாடி 2 படிக்கு மட்டும் தான் சொல்லியிருக்கேன். அடுத்து மர வேலைகள் செய்ய கூலி. ரெடிமேட் ஜன்னல் நிலை கதவு வாங்கினா ஃபிட்டிங் செய்ய மட்டும் 6,000 ஆகும். மரம் வாங்கி வீட்டில் செய்ய வைத்தால் 1 ஸ்கொயர் ஃபீட் 150 ரூபாய் என்று வாங்குறாங்க. 160 ஸ்கொயர் ஃபீட் செய்ய வேண்டியது வரும். 24,000 ஆகும். மேஸ்திரி வேலைக்கு 2,70,000. எலக்ட்ரிக்கல் மற்றும் பிளம்பிங் வேலை செய்ய 42,000. பெயிண்டிங் வேலை செய்ய 30,000. டைல்ஸ் கிரானைட் வேலை செய்ய 21,300. மர வேலைகள் செய்ய 24,000. ஆக மொத்தம் 600 ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்ட அனைத்து வேலைகளுக்கும் சேர்த்து கூலி மட்டும் 3,87,300 ரூபாய் ஆகும். அதாவது 600 சதுரடி வீடு கட்ட பொருட்கள் மற்றும் கூலி இரண்டையும் சேர்த்து 12,57,700 ரூபாய் ஆகும். 1 ஸ்கொயர் ஃபீட்டிற்கு 2,096 ரூபாய் வரும். சாதாரணமாக வீடு கட்ட 1 ஸ்கொயர் ஃபீட் 1,800 முதல் 2,400 வரை செய்கிறாங்க. நாம் பயன்படுத்தக்கூடிய பொருட்களின் விலை, பிராண்ட் மற்றும் ஸ்ட்ரக்சரல் டிசைன், பேஸ்மெண்ட் ஹைட் இதை பொறுத்து ஸ்கொயர் ஃபீட் ரேட் மாறுபடும். 600 ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்ட ஒருவர் 12 mm கம்பி பயன்படுத்தி 3/4 போஸ்ட் போடுவாங்க. இதே 600 ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்ட இன்னொருவர் 16 mm கம்பி பயன்படுத்தி 3/4 என்ற அளவில் போஸ்ட் போடுவாங்க. அப்பொழுது இருவருக்கும் ஆகும் செலவு மாறுபடும். ஆனால் இருவருமே கட்டுவது 600 ஸ்கொயர் ஃபீட் வீடு தான். உதாரணத்திற்கு காலம் போஸ்டை பற்றி சொன்னேன். இந்த மாதிரி பல வேலைகள் நமது தேவைக்கேற்ப மாறும். அப்பொழுது செலவுகளும் கூடும் அல்லது குறையும். 600 ஸ்கொயர் ஃபீட் வீட்டை தவிர செப்டிக் டேங்க், சம்ப், மாடி படிக்கட்டு, ஓவர் ஹெட் வாட்டர் டேங்க், காம்பவுண்ட் மற்றும் கேட். காம்பவுண்டிற்கும் வீட்டிற்கும் இடையே உள்ள இடத்தை மண் நிரப்பி தளம் அல்லது டைல்ஸ் பதிக்கும் செலவு, தற்காலிக ஈபி லைன் வாங்க, பிளான் அப்ரூவல் வாங்க என்று நிறைய செலவுகள் இருக்கு. 600 சதுரடி வீடு கட்ட போறீங்கன்னா குறைந்தபட்சம் 15 லட்சமாவது செலவாகும். ஸ்கொயர் ஃபீட் 2,000ன்னா கூட 12 லட்சம் இருந்தால் போதும் என்று நினைத்து வீடு கட்ட ஆரம்பிக்க வேண்டாம். செப்டிக் டேங்க், சம்ப் கட்ட சாலிட் பிளாக் பயன்படுத்தினால் பொருட்களின் செலவு மற்றும் கூலி இரண்டுமே குறையும். காம்பவுண்டிற்கு 4 இன்ச் ஹாலோ பிளாக் பயன்படுத்தினால் பொருட்களின் செலவு மற்றும் கூலி இரண்டுமே குறையும். வீட்டிற்கு உள்ளே மட்டும் பட்டி பார்த்தால் போதுமானது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் காஸ்ட் கட்டிங் பண்ணலாம். வீடு கட்டும்போது பணத்தை மிச்சப்படுத்துவது எப்படி என்று வீடியோ 2 பாகம் இருக்கு. அதையும் மறக்காமல் பாருங்கள். கீழே லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பற்றி ஏதாவது சொல்லணும் என்று நினைத்தால் கமெண்ட் பண்ணுங்கள். வீடு கட்டும் செலவு, வீடு கட்டும் முறை, வீடு கட்டும்போது கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன, வீடு கட்டும்போது ஏமாறாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும், வீடு கட்ட சதுரடி எவ்வளவு, வீடு கட்டும்போது பணத்தை மிச்சப்படுத்துவது எப்படி என்ற பல விஷயங்களை தெரிந்து கொள்ள கொத்தனார் 360 சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லோர் வீடும் நன்றாக அமையட்டும். எல்லோர் வாழ்விலும் மகிழ்ச்சி பெருகட்டும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.